நம்ம மிஸ்டர் இந்தியன் ஹேக்கர் வாங்கி இருக்கிற இந்த ஒரு ஷூவை யூஸ் பண்ணி நம்மளால தண்ணீரில் நடக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம ஊர்ல கிடையவே கிடையாது. இது ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கி இருக்கிறாப்ல நம்மால. இதை வாங்குறதுக்கு அவர் எவ்வளவு செலவழிச்சிருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா 35,000 ரூபாய் அந்த ரெண்டு பிளாஸ்டிக் வந்து ஒரு செலவழிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப வருத்தம்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. இந்த ஒரு ஷூ வந்து காத்து அடிச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா தண்ணியில மிதக்க முடியும் அப்படின்னு இந்த கம்பெனிக்காரங்க சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவே வீடியோக்குள்ள போறது கூட இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து காத்தடிக்கிறதா முத வேலை. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ற அலம்பல் இருக்கே அது ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி எப்படியோ வந்து அவர் காத்தடிச்சு முடிச்சிட்டாப்ல. காத்தடிச்சு முடிச்சா நம்ம திருவிழால வைக்கிற பலூன் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பெருசா இருக்குது. எங்க காலை வைக்கிறதே தெரியல. அவ்வளவு பெருசா இருக்குதுங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு குளம் மாதிரி இருக்கு. அங்க போயிடுறாங்க. அந்த முறை தண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு காலை வைக்கிறப்பல பயங்கர ஐஸா இருக்கு. அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது எவ்வளவு ஐஸ் இருக்கு அப்படின்ட்டு. இதுக்கு மேல யோசிச்சு என்ன பிரயோஜனம்? 35,000 செலவழிச்சாச்சு, பண்ணி தான் ஆகணும் அப்படி முடிவு பண்ணிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பால எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா மேலே ட்ரை பண்றாப்ல. நிக்க முடியலங்க. பயங்கர பேலன்ஸ் பண்ண முடியல. ரொம்பவே ஆடிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பா விழுந்துருவாப்ல. இவ செஞ்சு நீ விட்டுறாதீங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு தான் இருக்காப்ல. அவனால கடைசி வரைக்கும் நிக்கவே முடியலங்க. வந்து போட் மாதிரி உட்கார்ந்து மூவ் பண்றாப்ல. நல்லா போகுது. அது வாங்குனது நடக்கிறதுக்கு தான். எப்பயாச்சும் ட்ரை பண்ணி நிக்கலாம்னு அவர் ட்ரை பண்றாப்ல. தள்ளி போய் நானே நின்னுக்கிறேன்டா அப்படின்ட்டு கெத்தாலாம் சொல்றாப்ல. நானே நின்னுக்கிறேன் பாருங்கடா அப்படின்னு தள்ளி போய் சொல்லிட்டாரு. ஆனா என்னது நீங்களே பாருங்க. போட்டுக்கடின்னு அப்படின்னு உள்ள தண்ணிக்குள்ள விழுந்துட்டாப்ல. பயங்கர ஐஸா இருக்குது. அதனால தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்ட் நானும் போட்டு வந்தேன் அப்படின்னு இன்னொரு ஷூ வந்து போட்டு வராப்ல. ஆனா பரவாயில்ல, அவர் ஃப்ரெண்ட் ஓரளவுக்கு நல்லாவே பேலன்ஸ் பண்றாரு. ரெண்டு பேரும் போட்டி வச்சு யார் ரொம்ப நிக்கிறோம் அப்பெல்லாம் போட்டி வச்சு பாக்குறாங்க. கடைசியா தோத்தது நம்ம இந்தியன் ஹேக்கர் தான். அதுக்கப்புறம் கடைசியா நம்ம ஆள் எப்படியோ லைட்டா நின்னுட்டாருங்க பேலன்ஸ் பண்ணி. கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. 35,000 ரூபாய் செலவு பண்ணதுக்கு இதை வச்சு ஒரு 4-5 ஸ்டெப் தான் எடுத்து வைக்க முடிஞ்சு. இதை யூஸ் பண்ணி தண்ணிக்குள்ள ஃபுல்லா நடக்கலாம், ஆத்த வந்து கடக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ண கூடாது. கண்டிப்பா அதுல வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு ரொம்பவே நல்லா பேலன்ஸ் வரும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாங்கி ட்ரை பண்ணுங்க. நான் அது சொல்ல மாட்டேன். 35,000 ரூபாய் யோசிச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்படியே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் போயிருங்களேன். இந்த மாதிரி சூப்பரா நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல்ல பார்க்கலாம்.